உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பரமஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வருகிற 1/2/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. அது கூட பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு. 2 ஆண்டு நிறைவு அடைஞ்சு இருக்கு. அதே போல் 3ஆம் ஆண்டு தொடக்கம். அப்போ ஆண்டு விழாவும் இந்த பௌர்ணமி பூஜை கூட ஆண்டு விழா வச்சுருக்கோம். அன்னைக்கு பௌர்ணமி பூஜையும் நடக்குது. அதனால் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தை மாதத்துக்கு 18ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்குள்ளே யாக பூஜை, கோமாதா பூஜை, ஆண்டு விழா பூஜை எல்லாமே அந்த காலையில் நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறதா ஆசிரம சார்பில் முடிவெடுத்திருக்காங்க. அது சிறப்பாக நடைபெற இருக்குது. அதனால் தவறாமல் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் இந்த விழாவில் கலந்து நடத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆசிரம சார்பில். அப்புறம் இந்த ஆசிரமத்துக்கு நிதி ஆதாரம்லாம் பெரிய அளவுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் எதை கொடுக்குறவங்க வர்றவங்க கொடுக்குறத வச்சு தான் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த விழா நடத்தணுன்னா கொஞ்சம் நிதி ஆதாரமெல்லாம் தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை இந்த ஆசிரமத்துக்கு வழங்கி இந்த விழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு உதவி செய்யணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வியல் என்பதுங்க வாழ்வியல் முறையே மாறிடுச்சு. அந்த வாழ்வியல் முறை மாறினதுனால தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே புரியாத அளவுக்கு சிரமங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் வருது. அது புரியறதுக்கு அவங்களால முடியல. ஏன்னா வாழ்வியல் முறை மாறும்போது எதனால் வருது, எதனால் இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்க முடியல. முன்னையெல்லாம் மனிதன் இயற்கையை வழிபட்டாங்க. இயற்கையை வழிபட்டு இந்த இயற்கையினுடைய சக்தி, இந்த இயற்கையினுடைய அந்த ஆற்றல் இதெல்லாம் மனிதனுக்கு நேரடியாக கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்போது இயற்கையாக இணைஞ்சு இயற்கையவே தெய்வமாக நினச்சி வாழ்ந்த காலம் ஒரு காலம். இப்போ இயற்கையவே இயற்கைக்கு எதிராக நடக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி எல்லாம் மாறிட்டு வருது. இயல்புக்கு விரோதமாக நடந்துக்கக்கூடிய காலம் மனித குணம் மாறிட்டு வருது. மனித மனம் மாற மாற இயற்கையினுடைய நிலையும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னென்னா நம்ம இதுக்கு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல, உதாரணத்துக்கு ஒரு விவசாயி இருக்கான்னா வானத்தை அப்படி மண்ணாந்து பார்த்து இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு சொன்னால் மழை வரும் அன்றைக்கி. அதே போல் இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குன்னு ஒரு விவசாயி சொன்னான்னா அன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த இயற்கையை அந்த அளவுக்கு அவன் நேசித்து வச்சுருந்தா அந்த இயற்கையை அவனுக்கு அந்த வாழ்வியல் முறையை அது வழிகாட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தது. இவன் என்ன கணிக்கிறானோ அந்த வாழ்வியல் முறையில் இவன் என்ன கணிக்கிறானோ அது இந்த இயற்கை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மாறி எல்லாத்தையுமே வியாபார நோக்கத்தில், ஆசையில்,
மனுஷன் பல வகையிலையும் வந்து அந்த இயற்கைக்கு துரோகம் பண்ணும்போது அந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னா நல்லதும் கெட்டவன் பார்க்கறது இல்லை. அது எல்லாத்தையும் தட்டி நிறவ ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் பார்த்தா கல்லை விற்கிறோம், மண்ணை விற்கிறோம், தண்ணியை விற்கிறோம். இது எல்லாமே இயற்கை தானே. காற்றை விற்கிறோம். எல்லாத்தையுமே பணம்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம இதெல்லாம் விற்கும்போது அந்த இயற்கை வந்து நம்ம வாழ்வியல் முறையவே மாற்றி விட்டுருது. அந்த வாழ்வியல் முறை மாறும்போது நம்ம இயற்கையான நிலையிலேருந்து நம்ம மாறுபட்டு போயிடும். அப்புறம் துன்பம் வருது, கஷ்டம் வருதுன்னா ஏன் வராது? அப்போ இந்த இயற்கையோடு இயற்கையாக நம்ம பழையபடி வாழ்கிறதுக்கு நம்ம எல்லோரும் முயற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.